சமணம் அப்படின்ற நூல்ல மயிலை சீனிக்கடசாமி அவர்கள் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னு பார்ப்போம். சமணத்துல 3 பெரிய பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறார் இவர். ஒன்னு ஸ்வேதாம்பரம், இன்னொன்னு திகாம்பரம், இன்னொன்னு ஸ்தானாக்கவாசி அப்படின்னு 3 பிரிவு சொல்றாரு. இது என்ன பிரிவுல என்ன வித்தியாசம் இருக்குன்னா உருவ வழிபாடு, அருவ வழிபாடு. இப்ப பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு, அருவ வழிபாடுல முதல்ல இந்த 3 பேரை பத்தி முதல்ல பார்த்துருவோம். இதுல ஸ்வேதாம்பரம் அப்படின்னா ஸ்வேதாம்பர சமணம் அப்படிங்கிறவங்க என்னன்னா வெந்நீர ஆடி உடுக்கிறவங்க போட்டுக்குவாங்க. இவங்களுடைய கோயில்ல இருக்க தீர்த்தங்கரருக்கும் வெந்நீர் ஆடை தான் உடுத்துவாங்க. அதாவது ஸ்வேதாம்பரம் அப்படின்னா வெந்நீர் ஆடை அப்படின்ற ஒரு பொருள். அதாவது ஸ்வேதாம்பர சமணம் இதுதான் இந்த பிரிவு சேர்ந்தவங்க. இன்னொன்று திகாம்பர சமணம். இவங்க கோமணம் கூட போட்டுக்க மாட்டாங்க. திக்கம்பரம் அதாவது திசையிலேயே ஆடையாக கொண்டவங்க அப்படின்னு ஒரு பொருள். அதாவது உடை இல்லாம இருப்பாங்க. இவங்க கோயில்ல இருக்க தீர்த்தங்கரருக்கு உடை உடுத்தாம அமனமா தான் இருக்கும். ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேதாம்பரம் திகாம்பரம் இந்த ரெண்டுமே கோயிலில் உருவம் இருக்கும். உருவ வழிபாடை சேர்ந்தவங்க இவங்க. இதுலேயே அருவ வழிபாடு, அதாவது உருவமற்ற வழிபாடு ஒன்று இருக்கு. அதான் ஸ்தானகவாசி. அந்த சமணத்தை சேர்ந்தவங்க உருவ வழிபாட்டில் அவங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அவங்களோட கோயிலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிலைக்கு பதிலாக அந்த ஆகம நூல் வச்சு அதை தான் தீர்த்தங்கரர், அதுதான் அருக கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குவாங்க. இந்த 3 விதத்தை பார்த்தோம். இந்த 3 விதத்துல வட இந்தியாவில் யார் யார் இருக்கா அப்படின்னா ஸ்வேதாம்பர சமம், அதாவது வெள்ளை ஆடைகிறவங்க. இன்னொன்று ஸ்தானாகவாசி, அதாவது அருவ வழிபாட்டில் இருக்கவங்க. இந்த 2 பேர் அப்படிதான் இருக்காங்க. இப்போ திகாம்பர சமணர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவங்க பெரும்பாலும் பண்டைய காலத்துல தமிழ்நாட்டில் இவங்க ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா தமிழ் நூலில் அப்படின்னு சொல்றது எல்லாருமே இந்த திகாம்பர சமணத்தை சேர்ந்தவங்க தான். தமிழ் நூலில் சொல்ற ஜெயினர், சமணர், அமனர், ஆறுபதர் அப்படின்னு யாரை சொன்னாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திகாம்பர சமயத்தை சேர்ந்தவங்க, திகாம்பர சமணத்தை சேர்ந்தவங்க. இவங்க உடை உடுத்த மாட்டாங்க. அதுக்கே ஆடையா அணிஞ்சவங்க அப்படின்ற பொருள் இவங்க. வேற ஒன்று இந்த இப்போ இது வரைக்கும் சொன்ன செய்திகள் சமணம் அப்படின்ற நூல்லேருந்து மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல்லேருந்து எடுக்கப்பட்ட தொகுப்புகளுக்கு நன்றி.